இது அவரே தான். இது உண்மையாவே ஹஷிராமா தானா? காட் ஆஃப் ஷினோபி. டேய் உரோச்சிமாரு, திரும்பவும் நீயா? இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளோட ரீப்பர் டெத் சீல் அன்சீல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நம்மள திரும்பவும் ரீஅனிமேஷன் பண்ணிருக்கான். உங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? என்னைய குறைச்சி மதிப்பிடாத மினாட்டோ. சொல்ல போனா இப்ப நான் பண்ணது உசுமாக்கி கிளானோட சீலிங் ஜுட்ஸு. லார்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு திரும்பவும் வந்துட்டோமா? நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ, நான் தான் ஃபோர்த் ஹோக்காகே. ஓ, ஃபோர்த் ஹோக்காகேவா? அப்படின்னா வில்லேஜ் ரொம்ப பாதுகாப்பா இருந்திருக்கும்ல? என்னால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திட்டேன். ஆனா தேர்ட் ஹோக்காகேக்கு முன்னாடியே நான் இறந்துட்டேன். அப்படின்னா ஆறாவது ஹோக்காகே யாரு? உங்களோட பேத்தி தான், பிரின்சஸ் சுனாடே. வில்லேஜ் ஓகே தானா? அதெல்லாம் நல்லாவே தான் இருக்கு. அவதா என்னோட மூத்த பேத்தி. அவ என்ன பார்த்துதான் சூதாடவே கத்துக்கிட்டா. இந்த ஆளு உண்மையாவே ஹொக்காஹே தானா? போயும் இவரை போய் காட் ஆஃப் ஷினோபின்னு சொல்லிட்டேனே. என்னோட ஜுட்ஸுவையே நீ ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றன்றதை என்னால நம்ப முடியல. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஜுட்ஸுலாம் இல்லை. நீங்க உருவாக்குன ஜுட்ஸு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணமா வந்து நிக்குது. திரும்பவும் கிராமத்தை அழிக்க போறியா? டோபிராமா, அது ஒன்னும் அவ்வளோ பெரிய ஜுட்ஸுலா இல்ல. இதனாலதான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட பேசல, நான் அந்த பொடியன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வாய மூடுங்க. இவர் உண்மையாவே டம்மி பீஸ் தான் போல. இந்த தடவை நான் உங்களை வர வச்சது கிராமத்தை அழிக்கிறதுக்காக இல்ல. இப்போ சிச்சுவேஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பையனுக்காக தான் நான் உங்களை வர வச்சேன். என்னோட பேரு சாஸ்கே உச்சிஹா. நான் உங்க எல்லார்கிட்டயும் பேசணும். சாஸ்கே உச்சிஹாவா? அதான் இந்த நாயோட சேர்ந்திருக்கியா? இப்படி மரியாதை குறைவாலாம் பேசாத. நான் நார்மலா தான் பேசுறேன். தேர்ட் ஹோக்காஹே, இட்டாச்சியை எதுக்காக அப்படி பண்ண வச்சீங்க? உனக்கு அது தெரிஞ்சிடுச்சா என்ன? உச்சிஹா கிளானுக்காக இட்டாச்சியை கொன்னு பழி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டோபி கிட்டையும் டான்சோ கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இட்டாச்சியை என்ன பண்ணீங்கன்னு உங்க வாயால சொல்லுங்க. இது இவ்வளவு தூரம் வந்துருச்சா? நான் அவனை வச்சு உங்க கிளான் அழிச்சது மட்டும் இல்லாம அவனை துரோகின்ற பெயரையும் சுமக்க வச்சேன். அப்புறம் அகாட்சுகியோட தகவல்களையும் அவனையே வச்சிருக்க சொன்னேன். அவன் ரொம்ப சிறப்பான குழந்தை. நம்ம கிராமத்தோட எதிர்காலத்தை புரிஞ்சு கொண்டவன். அவனோட 7 வயசுலயே அவன் ஒரு ஹொக்காஹே போல சிந்திச்சான். நாங்க சொன்னது மாதிரியே எல்லா மிஷனையும் அவன் கரெக்டா செஞ்சான். அவனோட மொத்த கிளானையும் கொண்டு அந்த ஒரு போரை நிப்பாட்டினான். அதுக்கப்புறம் அகாசிக்குள்ள போய் ஒரு ஸ்பையா வேலை பார்த்தான். அப்போ இது எல்லாமே உண்மைதானா? இது எல்லாமே உங்களுக்கு தேவைதான். இது உங்களோட விதிதான். உச்சிஹாவை சேர்ந்த எல்லாருமே மாதரா மாதிரிதான் இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்களும் ஒரு காரணம் தான். நீங்க உருவாக்குன போலீஸ் ஃபோர்ஸ்னால தான் யாரெல்லாம் குற்றங்களை தடுக்காங்களோ அவங்கள தான் மக்களுக்கு பிடிக்காம போகும். இதனால தானே அவங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டு வந்தீங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனை கட்டினது மூலமா உச்சிஹாக்களான கிராமத்தோட ஓரத்துக்கு தள்ளினீங்க. இதுதான் அவங்க எல்லாரும் மாதரா மாதிரி ஆகிறதுக்கான ஒரே காரணம். ஹே டோபிராமா, உச்சிஹா கிளான தரக்குறைவா நடத்தக்கூடாதுன்னு உண்ட சொல்லிருக்கனா இல்லையா? அவங்க எல்லோருக்குமே நல்ல பதவிதான் கொடுத்தேன். எப்படி அவனுங்க மாதரா மாறிதான் வருவானுங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அந்த ஒரு கிளானை சேர்ந்த எல்லாருமே அரக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க மாதராவை நினைச்சு பயந்துருக்கீங்க. அதனால தானே உச்சிஹாக்களை இந்த மாதிரி நடத்துறீங்க. மாதராவை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு ஒரு கேள்வி. உச்சிஹா கிளானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? செஞ்ச அப்புறம் உச்சிஹா, இது ரெண்டுத்துக்கும் இடையில பெரிய சரித்திரமே இருக்கு. அந்த கிளானை சேர்ந்த 2 பேருமே மிகப்பெரிய எதிரிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்களை அரக்கணுங்கன்னு சொன்னீங்களே. உங்களோட பவரே ஜுட்சூல இல்ல, அது எல்லாமே காதலால ஆனது.
எனக்கு ஒன்றும் புரியல. உச்சிஹாவை சேர்ந்த ஒருத்தன் காதலிக்க ஆரம்பிச்சான்னா அவனோட சக்தி செஞ்சுவை விட வலிமையா இருக்கும். இதுல என்ன தப்பு இருக்கு? அது உங்களோட கிளானுக்கும் நல்லது தானே? எல்லாத்துக்குமே லிமிட்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கான அந்த ஒரு காதல் அவங்கள விட்டு போயிடுச்சுன்னா அதனால உருவாகிற வெறுப்பே அவங்கள முழுமையா அரக்கனா மாத்திரும். அப்பதான் உங்களுக்கான ஒரு கண்டிஷன் வரும். அது என்ன கண்டிஷன்? ஒரு உச்சிஹா அவனோட ஆழமான காதலை இழக்கிறதுனால அவன் ரொம்ப கோவப்படுவான். இது அவனோட மூளையிலிருந்து ஒரு விதமான சக்கராவா வெளிவரும், அவனோட கண்ணுக்கு பரவும். இதைத்தான் நம்ம எல்லோருமே ஷாரிங்கன்னு சொல்றோம். இது எல்லாமே அவனோட இதயத்தால வெளிப்படுற சக்தி. ஷாரிங்கன் அவனோட இதயத்தோட சக்தியை வெளிப்படுத்தும், அதனால அவனோட பலத்தை அதிகப்படுத்தும். ஜிஹால இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, இருளால சூழப்பட்டாங்க. இதுல ஒருத்தன் தான் மாதரா. மாதரா அவனோட தம்பி மேல அதிகப்படியான அன்பை வச்சிருந்தான். சொல்ல போனா உன்னோட அண்ணன் உன் மேல வச்சதை விட அதிகமா. கிராமத்தோட நன்மைக்காக அவனுங்களே அழிஞ்சிட்டானுங்க. ஒரு அப்பாவி பையன் முன்னாடி இப்படி பேசாத. எனக்கு கிராமம்தான் முக்கியம். அதை பத்தி எனக்கும் கவலை இல்ல. அதே மாதிரி நான் ஒன்னும் அப்பாவி இல்ல. இந்த பேட்டர்ன் இது மாங்கேக்யூ தான். இப்ப நீங்க சொல்லுங்க, கிராமம்னா என்ன, ஷினோபினா என்ன? கிராமமும் ஷினோபியுமா? இட்டாச்சி கிராமத்தால பயன்படுத்தப்பட்டாலும் அவனோட உயிரை கொடுத்து கிராமத்தை பாதுகாத்தான். தன்னோட சொந்தங்களையும் கொன்னுட்டு அவனே கொன்னுட்டு எதுக்காக அப்படி இந்த கிராமத்தை பாதுகாக்கணும்? இது எல்லாமே நீங்க சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. அதாவது கிராமத்துக்கு எதிரா போர் தொடுக்கலாமா இல்ல வேண்டாமான்னு. கிராமத்துக்கு எதிரா போர் தொடுக்க போறியா? உச்சிஹாவை சேர்ந்த பொடி பயலே. உன்னோட விரலை இறக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் லேட்டா வந்துட்டேனா என்ன? வாய்ப்பே இல்ல, சரியான நேரத்துல வந்தீங்க அப்பா. என்ன நடக்குதுங்க? எதுக்கே ஷாக் ஆகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் ஹாசிராமா, இதுக்காக தான் இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். மாதரா, உன்னை அப்புறமா கவனிக்கிறேன். இவ இன்னும் திறந்தவே இல்லை. இந்த சக்ரா இது மினாட்டோவே தான். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இது நமக்கான ஆட்டம். நீங்க முன்னேறி போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மினாட்டோ என்னோட பவரை யூஸ் பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. நீ அத பாத்தியா? பாக்குறதுக்கு அவர் என்ன போலவே இருக்காருல. நீ அவனோட கால் தூசிக்கு கூட சமம் இல்ல.